நமது வானொலி இது, நமது சமுதாயம். நமது வானொலி இது, நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். உங்களுடன் இணைந்து இருப்பது RJ பிரவீனா தேவராஜ் மற்றும் RJ ஸ்ரீ. உலகத்துல 32% இறப்பிற்கு இதய நோய்கள் தான் காரணம்னு உலக சுகாதார நிலையம், அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனோட ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ஹெல்த் எவ்வளோ முக்கியம்னு நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். அந்த பொறுப்பை மாணவர்களாகிய நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். இதை எங்கள் MOP சமுதாய வானொலி மூலம் எடுத்து செல்வதில் பெருமிதம் கொள்கிறோம். நமது நிகழ்ச்சியின் முதல் பகுதியான அறிவியல் அறிவோம்ல கார்டியாலஜி பற்றி உரையாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பிரவீனா, என்ன யோசனையா இருக்க? அது ஒன்றும் இல்லை ஸ்ரீ. எனக்கு ஃப்யூச்சரில் கார்டியாலஜி துறைக்குள்ளே போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலை. நீ தான் இப்போதைக்கு நிறைய நேர்காணலில் பங்கெடுத்துக்கிட்டல, அதை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்கிறியா? அவ்வளோதானே, சொல்லிட்டா போச்சு. முதல்ல கார்டியாலஜி பற்றி கேட்போம். கார்டியாலஜி அப்படிங்கிறது கார்டியல் அண்ட் பிளட் வெசல்ஸை மையமாக கொண்ட ஒரு மருத்துவ துறையகம். இது ஹார்ட் டிசீஸை கண்டுபிடிக்கிறதுல இருந்து அதை தடுக்கிற வர எல்லாத்தையும் உள்ளடக்கியது. இதில் கார்டியாலஜிஸ்டோட கேர் டிசீஸை தடுப்பது மட்டும் இல்லாமல் அவங்கள ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலோட வாழ வைக்கிறதுலே இருக்கு. இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா? எனக்கு இன்னும் விளக்கமாக சொல்கிறியா? கார்டியாலஜிஸ்ட் பல விதமான இதய நோய்களை கண்டுபிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். பேஷண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி, டெஸ்ட் ரிப்போர்ட், அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஹார்ட் ஹெல்த்தை அனலைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் மெத்தட் இல்லாமல் ஒவ்வொரு பேஷண்ட்க்கும் தேவையான மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங் மாதிரி நிறைய இருக்குது. இதயத்தின் பயன்பாட்டை மதிப்பிடுவதற்கும் இதய ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கும் எக்கோ கார்டியோகிராம் மற்றும் மன அழுத்த சோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு கண்டறியும் நடைமுறைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு எக்கோ கார்டியோகிராம், ப்ரெஷர் டெஸ்ட் மாதிரி நிறைய டிடெக்டிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி பேஷண்ட்ஸ்க்கு அவங்க எளிமையான முறையில் புரிய வைக்கிறாங்க? பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட ஹார்ட் ஹெல்த் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல கார்டியாலஜிஸ்ட்க்கு பெரிய பங்கு இருக்குது. அவங்க பேஷண்ட்ஸ்க்கு டிசீஸ் பற்றி மட்டும் இல்லாமல் இதனால ஏற்படுற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றியும் சொல்லணும். கார்டியாலஜி என்பது எப்போதும் வளர்ந்து வர ஒரு ஃபீல்ட். நிறைய கார்டியாலஜிஸ்ட் ரிசர்ச் ஒர்க்கில் கூட இருக்காங்க. கார்டியாலஜிஸ்ட்க்கு இவ்வளோ சிறப்பு இருக்கா? சரி, ஹார்ட் டிசீசஸ்க்கான ரீசன்ஸ் என்ன வர்ஷினி? ஏஜிங்க்கு ரிலேட்டடான பிரச்சனைகள் அண்ட் பாடி ஃபங்க்ஷனிங் குறையிறது கூட இதுக்கான சிம்டம்ஸாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. அதிக உடல் பருமன் இருக்கிறது ஏர்லியராகவே ஹார்ட் டிசீசஸ்க்கான சான்ஸாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. அப்பா, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க இவ்வளோ இருக்கா? நீ சொல்கிறது நல்லாவே புரியுது. அதே மாதிரி இதய நோய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரிவென்ஷன்ஸ் மெத்தட்ஸையும் நீயே சொல்லிடுறியா? அதை பற்றி நான் சொன்னால் சரியாக இருக்காது. அதை நம்ம டாக்டர் ரஃபை கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்கள் அறிவியல் பலகை. நான் உங்கள் RJ ஸ்ரீ மற்றும் நான் உங்கள் RJ பிரவீனா தேவராஜ். கார்டியாலஜி, அதாவது இதயவியல் பற்றி நேயர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். கார்டியாலஜி பற்றிய கேள்விகளுக்கு விளக்கமளிக்க டாக்டர் ரஃபை நம்முடன் இருக்கிறார். டாக்டர் ரஃபை பற்றிய சில வரிகள். டாக்டர் ரஃபை MBBS, MRCP, FRCP, FESC, CCT, ஃபெலோஷிப் இன் தவி போன்ற படிப்புகளை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் படிச்சிருக்காங்க. இப்போ சென்னையில் ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில் சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்டாக இருக்கிறாங்க. 14 வருஷம் UKல செயின்ட் ஜார்ஜ், செயின்ட் பார்த்தலோமியோ போன்ற பல பெரிய கார்டியாலஜி சென்டர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹை ரிஸ்க் ஆஞ்சியோபிளாஸ்டி பெர்ஃபார்ம் பண்ணுறதுல இவர் ஒரு எக்ஸ்பர்ட். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக மைக்ரோ லீட்லெஸ் பேஸ் மேக்கர் மற்றும் ஆர்பிட்டல் அத்தக்டாமி மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணது இவர் தான்.
சவுத் இந்தியாவில் ஜீரோ கான்ட்ராஸ்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணதும் இவர் தான். இந்த மாதிரி நிறைய ஃபஸ்ட்டுங்கிற விஷயங்களுக்கு சொந்தக்காரர் இவர். ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன், அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி, யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் கார்டியாலஜி இவருக்கு ஃபெல்லோஷிப்ஸ் கொடுத்துருக்காங்க. மோர் தென் 75 ஜேர்னல்ஸ் கார்டியாலஜி பற்றி எழுதியிருக்காங்க. டாக்டர் ரஃபை நம்மளோட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதற்கு பெருமிதம் அடைகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், இப்போ இதயவியல் குறித்து பல பேர் பல விளக்கம் தராங்க. ஆக்சுவலா இதய நோய்கள்னா என்ன சார்? அதுக்கான அறிகுறிகள் என்ன சார்? முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம். நான் டாக்டர் ரிஃபாய் ஷவுகத் அலி. MOP 107.8 நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் பர்டிகுலர் டாக் ஷோ. உங்களுடைய முதல் கேள்வி வந்து இதய நோய்களை பற்றி நீங்கள் ஜென்ரலான ஒரு வெளிக்கண்ணோட்டத்தை பார்க்குறீங்க. இதய நோய்ங்கிறது ஒரு காமனான ப்ராப்ளம்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியான்னு மட்டும் இல்லை, உலகத்திலே பார்த்தீங்கன்னா இதய நோய்கள் தான் அதிகமான உயிர் கொல்லி நோய் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது மோஸ்ட் காமன் டெத் ஹேப்பன்ஸ் டியூ டு ஹார்ட் டிசீசஸ். த காமனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெத் இஸ் டியூ டு ஹார்ட் டிசீஸ் சொல்லுவோம். அந்த இதயம் நோய்ங்கிறது இதயம்ங்கிறது ஒரு 250 கிராம் 250 கிராம் தான் நம்ம பாடியில். இப்போ நீங்கள் 60 கிலோ ஆளாக இருந்தால் கூட அதனுடைய இதயனுடைய வெயிட் வந்து ஒரு 300 கிராம்ஸ். பட் அந்த 300 கிராம்ஸ் இதயத்துக்குள்ளே பலவிதமான நோய்கள் வரலாம். அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் காமனாக நாங்கள் சொல்கிறது கொரோனரி ஆர்டரி டிசீஸ். அதாவது இதயத்தினுடைய சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாய்கள் அடைப்பது தான் coronary artery disease. அதுதான் முதன்மையான நோய். அதுதான் காமனஸ்ட் ரீசன் காஸ் ஆஃப் டெத் இன் இந்தியா அண்ட் அப்ராட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ். அதுக்கப்புறம் இதயத்திற்குள்ள வேல்வுகள் இருக்குது. அந்த வேல்வுலர் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதயத்தினுடைய வேல்வுகள் சுருங்கன் வந்தாலோ அந்த வேல்வுடைய லீக் வரும். ஸோ இது ஒரு சைடாக தான் அந்த வேல்வ் சப்ளை பண்ணணும் ரத்த ஓட்டத்தை. அது திருப்பி இதயத்துக்குள்ளே வந்தால் அது பேர் வேல்வ் லீக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வேல்வுலர் ஹார்ட் டிசீஸுங்கிறது இரண்டாவது காமன் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். மூணாவது பார்த்திங்கன்னா இதயத்துக்குள்ளேயே நமக்கு வீட்டில் போகிற மாதிரி எலக்ட்ரிசிட்டி போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ நாள் ப்ளம்பிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், பிளாக்கேஜ் அப்படின்னு சொல்லி இரத்த குழாய் அடைப்புகள். ஆனால் இந்த மாதிரி வயரிங் ப்ராப்ளம்ஸும் வரலாம். ஸோ இதயத்துக்குள்ளே செல்லக்கூடிய வயரிங் ப்ராப்ளம் வர்றதுனால சில பேருக்கு இதய துடிப்பு ரொம்ப குறைஞ்சிரும். அந்த இதய துடிப்பு ரொம்ப அதிகமாகவும் போச்சிருக்கும். இந்த வயரிங் ப்ராப்ளம் சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ அது வந்து கண்டக்ஷன் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரலாம். இது போக பிறவியிலேயே சிலருக்கு இதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். அதாவது இதயத்தினுடைய மசில்னு சொல்லக்கூடிய அந்த இதய மசில் ரொம்ப திக்காகக்கூடிய ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இதயத்தினுடைய ஒரு சேம்பர்லேருந்து இன்னொரு சேம்பருக்கு டைரெக்டாக கனெக்ஷன் இல்லாத டைமில் சிறு சிறு துளைகள் ஃபார்ம் ஆகி இதய ஓட்டைகள் ஃபார்ம் ஆகும். அதுவும் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், அதாவது பிறவியிலிருந்து வரக்கூடிய. ஸோ இது வந்து ஒரு ப்ராட் ஆஸ்பெக்ட் ஆஃப் heart diseases. So you have coronary artery disease, valvular heart disease, and then electrical problems in the heart, and then we have congenital heart disease where there are problems with that, and then we have the muscular disease. இதயம்ங்கிறதே ஒரு ஸ்பெஷலைஸ்டு மசில். ஸோ நம்மளுடைய காலெல்லாம் இருக்கிற மசில் மாதிரி அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் மசில் தான். பட் அது ஸ்பெஷலைஸ்ட் மசில். அந்த மசில்ஸ்குள்ளேயே சில டேமேஜ்லாம் வரலாம். அது கார்டியோமயோபதிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மசில் வீக்கமாக சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பல தரப்பட்டான வியாதிகள் வரலாம் வெறும் 250 கிராம்ஸ் இதயத்திலே. ஹார்ட் ஹெல்த்தை நேச்சுரல் வேஸில் எப்படி சப்போர்ட் பண்ணுறது? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டுமே போதுமா? ஸ்டார்டின்ஸ் ஹெல்த்தி ஃபுட்ஸையும் எக்ஸசைஸையும் ரீப்ளேஸ் பண்ணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது ஏன் நம்ம இதயம் கார்டியாலஜியை பற்றி ரொம்ப காமனாக இந்தியாவில் பேசுகிறோன்னா, யங்கர் ஏஜ் குரூப், அதாவது சிறு வயதிலேயே இதய சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருது இந்தியாவில் தான். மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை விட நம்ம கண்ட்ரியில் நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நம்ம கண்ட்ரின்னு சொல்ல முடியாது, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து இதய வியாதிகள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது 10 வயது இளமையானவருக்கு வருதுங்கிறது ஆவரேஜாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. அதனுடைய முக்கியமான காரணங்கள் என்னுடைய லைஃப் ஸ்டைல், டயட்ரி ஹேபிட்ஸ், இந்த மாதிரி சில காரணங்கள் தான் இதய இரத்த குழாய் அடைப்புக்கு முக்கியமான காரணங்களாக நான் நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு காமன் ப்ராட் டேர்ம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னா என்ன அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை நம்ம கொஞ்சம் மாற்றணும். ரெண்டாவது நம்மளுடைய எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி, அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ we come from a culture where physical activity is not considered as a daily practice. ஸோ நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அது பல காரணங்கள். அது நம்மளுடைய மனிதர்களால் மட்டும் இல்லை, அவங்களுக்கு சரியான ஃபெசிலிட்டிஸ் அமையலை, ரோடில் ரன் பண்ண முடியும், வாக் பண்ணுறதுக்கு டிராஃபிக் இருக்குது, இந்த மாதிரி பல காரணங்கள்னால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம கண்ட்ரியில் ரொம்ப கம்மி.
ஸோ அது ஒரு முக்கியமான காரணங்கள். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லும்போது டயட்ரி ஹேபிட்ஸ், எந்த விதமான உணவு பழக்கங்கள் வந்து அதிகமான இதய சம்பந்தப்பட்ட வியாதிகளை கொடுக்குறதோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு, எந்த உணவு பழக்கங்கள் வந்து இதய வியாதிகளை குறைக்குது அதை அதிகமாக சாப்பிடணும். செகண்டரி தேர்ட் இப்போ நம்ம பார்க்குறது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால் நிறைய பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அந்த ஆக்டிவிட்டி இல்லாததுனால மோஸ்ட் ஆஃப் தேர் டைம் ஒர்க்லேயும் சரி they spend time sitting in the chair for long periods of time. ஸோ சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலர்லி இந்த ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியதுலாம் பார்த்திங்கன்னா லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இந்தியாவில் ரொம்ப காமன். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்களுடைய ஒர்க்கை முடிக்க மாட்டாங்க. தே டென் டு ஸ்டே லாங்கர் அட் ஒர்க் பிளேஸ். ஸோ அந்த மாதிரி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலும் இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் இதே. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ஸ்டாட்டின்ஸ் வந்து இதுக்கெல்லாம் ரிப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக இல்லை. ஸ்டாட்டின்ஸ் இஸ் எ ட்ரக் டு ரெடியூஸ் கொலஸ்ட்ரால். ஸோ ரத்தக்குள்ளே உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்காக கொடுக்கப்படுற மருந்து தான் ஸ்டாட்டின். ஆனால் நம்ம சொல்கிற இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வெறும் கொலஸ்ட்ரால் மட்டும் குறைக்கிறதுக்கு அல்ல, ஜென்ரலாகவே உங்கள் உடம்புக்கு வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து வில் ஹெல்ப் யூ டு ஹாவ் அ லாங் ஹெல்த்தி லைஃப். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போது டயட்டுங்கிற கான்செப்ட் தான் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ டயட்டரி சேஞ்சஸ் ஹார்ட் டிசீசஸோட ரிஸ்க்கை கம்மி பண்ணுமா சார்? ஆல்சோ எல்லா ஏஜ் குரூப்பும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டயட் பிளான் பற்றி சொல்கிறீங்களா சார்? ஸோ அகெயின் இந்த டயட் பிளானுங்கிறது ஒரு நாள் 2 நாளில் வந்து பல ரிசர்ச்சில் வந்து நம்ம நிறைய ரிசர்ச்சில் வந்து எந்தெந்த மாதிரி டயட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதய சம்மந்தப்பட்ட ஹார்ட் டிசீஸை குறைக்கும் அப்படிங்கிறது பல ரிசர்ச் போத் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் ஆர் ஆல்சோ இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். அதில் 2-3 ஸ்டடீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஆல்வேஸ் கோட் ஸ்டடீஸ் டு டிசைட் அபவுட் ஹவு யூ கோ வித் யுவர் டெய்லி லைஃப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 காமன் ஸ்டடி. ஒன்று இன்டர் ஹார்ட் ஸ்டடிங்கிறது ஒரு 2004 பப்ளிஷ் ஆன ஸ்டடி. These are the modifiable risk factors for heart diseases in Southeast Asian population around 50 countries, not even like ஒரு country 2 countryல. அதுக்கப்புறம் பியூர் ஸ்டடி அப்படின்னு சொல்லி 2019 அது முக்கியமானது. ஏதாவது இதெல்லாம் எதுக்குன்னா மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ சில விஷயங்களை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. பிறந்ததில் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் born with certain things, you cannot modify that, but these are all modifiable risk factors. அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி டயட் அப்படிங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து மெடிட்டரேனியன் டயட். ஸோ அவங்க சொல்கிறது மெடிட்டரேனியன் டயட் இஸ் வெரி குட் ஃபார் த ஹார்ட். First point. So when you talk about Mediterranean, what is Mediterranean? Mediterranean diet involves a balanced diet. So in the இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈவன் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி, அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்லாம் அவங்களுடைய கைட்லைனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க கொலஸ்ட்ராலை எந்த அளவுக்கு குறைச்சி சாப்பிட முடியுமோ அவ்வளோக்கு அளவு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த பியூர் ஸ்டடியெலாம் வந்த பிறகு இந்த கைட்லைன்ஸ்னு சொல்லக்கூடிய இதே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படின்னா, ராதர் தென் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ரெடியூசிங் யோர் கொலஸ்ட்ரால், அதாவது கொழுப்பு சத்து அதிகமான உணவை அவாய்ட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு இதய வியாதிகளை ப்ரிவென்ட் பண்ணாது. என்ன நடந்து போயிருதுன்னு, இந்த மாதிரி கொழுப்பு சத்து அதிகமாக குறையும் போது நிறைய மக்கள் வந்து கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ச் நிறைய சாப்பிட்றோம். அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், மோர் ரிஸ்க் ஃபேக்டர்னு பல ஆய்வுகளில் தெரிஞ்சதுனால இப்போ என்ன சொல்கிறோம்னா, பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட் means a portion of protein, a portion of carbohydrate and a portion of fat is also allowed. So 10% of your diet every day can include fat. So and then you have lots and lots of vegetables and fruits to be added. So இதுதான் நாங்கள் சொல்கிறது balanced diet. Whereas there are so many different diets being advertised in the media about keto diet and the diet எல்லாமே. But unfortunately there is no long-term studies for all this diet. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டயட்டை பற்றி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, அந்த டயட்டுக்கு வந்து நீங்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த டயட்டை ஃபாலோ பண்ண வச்சுட்டு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கம்மின்னு சொல்லும் போது அதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ரூவன் டயட் வந்து ஒன்லி மெடிட்டரேனியன் டயட் சொல்லக்கூடியது தான் இப்போ ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ வி டோன்ட் ரெக்கமெண்ட் எனி ஸ்பெசிஃபிக் டயட் விச் ஹஸ் பீன் அட்வர்டைஸ்ட் இன் த மார்க்கெட். வி ஒன்லி சே அ பேலன்ஸ்ட் டயட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் அண்ட் ஆல்சோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். சோஷியல் மீடியா பற்றி பேசும்போது இங்கே நிறைய ஹெல்த் டிப்ஸ்லாம் பார்க்குறோம். நிறைய பேர் டாக்டர் கன்சல்டன்சி இல்லாமலே மெடிகேஷன் எடுத்துக்கிறாங்க. அது சேஃபா சார்? இதை பற்றி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? Unfortunately, that is the biggest mistake we see in this new era of social media, because people think that they're all qualified people. I mean, this is a big problem. அதாவது இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணார்னா அவர் அந்த விஷயத்தினுடைய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஸோ ஈவன் a general doctor cannot talk about certain things which he is not trained into doing. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இடத்துல வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ் வந்து
ஹார்ட் ஹெல்த் அண்ட் டயட் பற்றி பேசுகிறாங்க. நான் மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து தேர் ஜஸ்ட் அவங்களுடைய நாலேஜை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் டு பி டேக்கன் இன் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். So when somebody talks about something, they are not expert in that field. They don't do that on a day-to-day basis. They don't do research on that on a day-to-day basis. They should not be allowed to talk. Adula vandu particularly in the latest National Medical Council guidelines அதை change பண்றாங்க. People who are expert in the field only should talk about that particular field. For example, so coming to this, so adula enna mistake நடந்து போயிருதுன்னா அவங்க சொல்ற அந்த டிஸ்கஷனை வச்சுட்டு நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிடுறாங்க. and then they come with a very high cholesterol levels. We have seen this on a day-to-day practice. Then we have to explain to them that this is not right for you because individual factors are different. Some people think that they are they have a very strong family history இருக்குது heart related. Now they should be more careful than people who are never had any family history of heart disease. So the individualized care வந்து இந்த social media platforms may not provide you. You are a specific person or you are a specific subject who needs to see your உங்களுடைய மருத்துவரை அணுகி சரியான விதத்தில் அந்த டயட்டோ அல்லது ட்ரக்ஸையோ எடுத்தால் தான் நீங்கள் சரியாவீங்க. இது ஹார்ட் சம்மந்தப்பட்ட மட்டும் இல்லை, இது வந்து ஈவன் ப்ரெக்னென்சி டெலிவரியிலே கூட இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வந்து வி ஆர் சீயிங் ஆன் நேஷனல் நியூஸ் அபவுட் பீப்புள் டையிங். தே ட்ரை டு டூ ஹோம் டெலிவரி அண்ட் ஆல். பட் தேர் இதெல்லாம் வந்து இட் நீட்ஸ் டு பி கம் ஃப்ரம் அ டாக்டர் ஹூ இஸ் குவாலிஃபைட் அண்ட் தே செட் யூ ஆர் ஹாப்பி டு ஹேவ் இன் ஹோம் டெலிவரி, யூ கேன் டூ தட். பட் அது பார்க்காம பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க். எஸ் சார். இந்தியாவில் ப்ராக்டிஸில் இல்லாத நிறைய மெத்தட்ஸ் லைக் மைக்ரா லீட்லெஸ் பேஸ் மேக்கர், ஜீரோ கான்ட்ராஸ்ட் ஆஞ்சியோபிளாஸ்டிலாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. புதுசாக ஒரு சர்ஜரி மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன சார்? அதாவது டு பி ஃப்ராங்க், இந்த மைக்ராலாம் இப்போ வந்துட்டு இட்ஸ் நாட் தட் இந்தியாவில் இல்லைன்னு, இந்தியாவில் சில இடத்துல பண்ணுறாங்க. அதே தான் ஜீரோ கான்ட்ராஸ்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி. வி ஸ்டார்டட் pioneered it initially, but there are people who are doing it now in many places. That is a point, first point. Coming to இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது the main problem, or it's not a problem as such, it's the difficulties, the challenges we come across is explaining this to the patient. So மக்கள் வந்து அதை புரிதல் வந்து நாங்கள் கொஞ்சம் we have to take our own time to explain to them. ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு பேஸ் மேக்கர் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு அஜெண்டாவில் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காவது பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணியிருக்கலாம், அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கலாம், அவங்களுடைய ஓன் டாக்டர் ஃபேமிலி டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஸோ அதையும் மீறி நம்ம புதுசாக ஒரு டெக்னாலஜி வரும்போது அதை வந்து அவங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனுடைய அட்வான்டேஜஸ் யூ நீட் டு டேக் சம் டைம் டு எக்ஸ்பிளைன் டு தம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இதை நம்ம ஒரு சரியான விதத்தில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தே வில் கோ அண்ட் ரிசர்ச் அபவுட் இட். ஸோ அன்டில் தே ஆர் அவேர் ஆஃப் இட், they are little skeptical about everything. But once நம்ம அதை சரியான விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை போய் அவங்களா படித்து அவங்களே வந்து கேட்பாங்க, சார் இது பண்ணுங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ we see this trend. இன்ஃபேக்ட் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் நம்மளுடைய இஷ்யூ இன் இந்தியா. பிகாஸ் there are so many things, there is no clear awareness about என்ன சிகிச்சைகள் முறைகள் வந்து அட்வான்ஸ்டாக வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னும் சரியான விதத்தில் பல இடங்களில் மக்களுக்கு வந்து புரியவில்லை, புரிதல் கொண்டு வரவில்லை. அதுதான் ப்ராப்ளம். ஜெனட்டிக்கலாக பேரண்ட்ஸ் ஓவர் வெயிட்டாக இருந்தால் அது அவங்களோட சைல்டை அஃபெக்ட் பண்ணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரினால ஹார்ட் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுமா? அது வந்து டிபெண்டிங் ஆன் வாட் டைப் ஆஃப் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஜெனட்டிக்கல் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, சில பேரண்ட்ஸ் ஒரு கன்சான்ஜினியஸ் மேரேஜ், அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவில் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு சில விதமான இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது விஷயம் வந்து ஃபாதர் மதருக்கு இருந்தால் குழந்தைகளுக்கு வரலாம் அப்படின்னா, அது வந்து பர்டிகுலர்லி எந்த விஷயத்தில் அப்படின்னா, எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ்னால் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்லி இரத்த குழாய் அடைப்பு. ஸோ இப்போ ஃபாதருக்கு வந்து ஒரு 70 வயசில் அவருக்கு இரத்த குழாய் அடைப்பு வருது அப்படின்னா சன்னுக்கு வந்து வரணும்னு ரூல் கிடையாது. ஏன்னா அது வந்து வாட் இஸ் கால் ப்ரீமெச்சூர் கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அவருடைய அப்பாவோ அம்மாக்கோ ஒரு 45-55 வயதுக்குள்ளே ஒருத்தருக்கு இதய சம்மந்தப்பட்ட இரத்த குழாய் அடைப்புகள் வருதுன்னா அதுதான் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் த கிட். ஸோ அந்த சன் வந்து கொஞ்சம் சன்னோ டாட்டரோ அவங்க தே ஹாவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் எவ்ரி திங் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 30 இயர்ஸ்லேருந்து. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஆகாது. பட் அதே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 80 வயதில் ஒருத்தருக்கு அதுக்காக அவர் சன்னுக்கு கம்பல்சரி ஹார்ட் டிசீஸ் வரும்னு சொல்ல முடியாது.
இங்கே மென்டல் ஹெல்த் பற்றி பேசும்போது WHO கேஸ் ஸ்டடியில் 78% அடாலசன்ஸ் ஸ்ட்ரெஸ் மாதிரியான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னால அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் ஏர்லியர் ஹார்ட் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஒரு காசாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வித் ஹார்ட் டிசீஸ். அதில் எந்த குழப்பமும் இல்லை. அதாவது எப்படி நம்ம கொலஸ்ட்ரால், சுகர், பிபி அப்படின்னு சொல்கிறோமோ அதோட இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி மனத்தளர்ச்சி அது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸ் சொல்லியிருக்கோம். பட் அது எப்படி ஹார்ட் டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட் ஸ்ட்ரெஸ். ஒவ்வொரு தடவும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வரும்போது you release a hormone called adrenaline. So adrenaline is called a flight hormone. So essentially any emergencies வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு adrenaline வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக அது ரிலீஸ் ஆகுது. அது வந்து உங்கள் பாடியை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக. பட் அதே அட்ரினலின் ஒரு லெவலுக்கு மேலே அடிக்கடி ரிலீஸ் ஆகும்போது அதனுடைய டேமேஜ் வந்து இதய இரத்த குழாய்கள், உடம்புல உள்ள எல்லா இரத்த குழாயிலையும் நடக்கலாம், இதய இரத்த குழாயிலையும் நடக்கலாம், பிரெயினுக்கு போகிற இரத்த குழாயும் நடக்கலாம். ஸோ இது ரெக்கரண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுங்கிற ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரெக்கரண்ட் ஸ்ட்ரெஸ் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி செக்ரீஷன்ஸ் ஆஃப் அட்ரினலின் கேன் காஸ் டேமேஜ் டு த பிளட் வெசல்ஸ் அண்ட் தட் குட் பி அ ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ டெஃபினெட்லி எமோஷனல் ஸ்ட்ரெஸ், physical stress and emotional stress can be a risk factors if it is beyond a certain level. We are all human beings, everybody will go through stress in life. I mean stress இல்லாத மனிதர்களே இல்லை. பட் எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணுறதுங்கிறது 2 விஷயம். அது ஒரு 2வது பாயிண்ட். இந்த ஸ்ட்ரெஸ்னால இன்டைரக்ட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தூக்கமின்மை, டயட்ரி ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சில விஷயங்களும் ஆட் ஆன் எஃபெக்ட், அது பேர் சொல்லி இன்டைரக்ட் ஆட் ஆன் எஃபெக்ட் ஆன் தி ஹார்ட் டிசீசஸ். டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணக்கப்புறம் நிறைய பேர் பயத்தினால அதை ஃபாலோ அப் பண்ணாமல் விட்டுடுறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதாவது டாக்டர்ஸை ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுறாங்க, இதய சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்குன்னு. ஆஸ் அ டாக்டர் நான் ஐ ஷுட் எக்ஸ்பிளைன் டு த பேஷண்ட் அண்ட் த ஃபேமிலி தட் என்ன மாதிரி இதய வியாதிகள் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி டயக்னோஸ் பண்ணணும், என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் இருக்குங்கிறது இது எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம் தான். இதில் எதுவுமே மறைக்கணும் பேஷண்ட்டுன்னு. ஸோ சம்டைம்ஸ் வி கெட் அட்டெண்டர்ஸ் சொல்லுவாங்க, அதை அவங்கள்ட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மேபி நாங்கள் அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எடுக்க முடியும். பட் அதுக்காக பேஷண்ட்ஸு சொல்லாமல் இருக்க முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே அவருடைய பாடியில் உள்ள ப்ராப்ளத்தை அவர் தான் ஃபஸ்ட் தெரியணும். பட் சில காரணங்களுக்காக அவங்க சொல்கிறாங்க, அதை கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லலாம் சார் அப்படிம்பாங்க. ஃபைன், நோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் வித் மீ. பட் ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவருக்கு என்ன வியாதிங்கிறது அவருக்கு தெரியணுங்கிறது தான் எல்லா உலகத்தினுடைய எந்த மெடிக்கல் கவுன்சிலினுடைய அட்வைஸே. பேஷண்ட் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் டு த பேஷண்ட் வாட் த பேஷண்ட் ஹஸ் காட். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது கரெக்ட், உங்களுடைய முக்கியமான கொஸ்டின். அப்படி சொல்லும்போது பேஷண்ட்ஸ் அதை வந்து ஒரு சிகிச்சை முறைகளோ ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டோ அவங்க வந்து அது பயந்து போய் நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் வந்து இந்த மாதிரி நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரியில். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அவங்களுடைய மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச தெரிகிறது என்னென்னா, ஏதோ அந்த டெஸ்ட்டோ அந்த ட்ரீட்மெண்ட்டோ அவங்க ஃபேமிலியில் யாருக்கோ அதை எடுத்திருப்பாங்க, அது சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. அது வந்து இவர் மனசில் அப்படியே இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஃபாதரோ எங்கள் அங்கிளுக்கோ ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணும்போது அவருக்கு திடீர்னு ரொம்ப மோசமாயிட்டார் சார் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்குள்ளே இருக்கும். அதுலேருந்தே அவங்களுக்கு அது மேலே ஒரு அவர்ஷன் சொல்லக்கூடிய இது இருக்கும். But what as a doctor, what my job is to explain to him that things are different then and things are different now. ஒரு பாயிண்ட். ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ நீங்கள் as long as you sit and talk to the patient, நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷனை கிளியராக என்ன மாதிரி நடக்குது. அஃப்கோர்ஸ் எந்த ப்ரொசீஜர் ரிலேட்டட் டு ஹார்ட் it also carries a slight risk. எந்த ரிஸ்க் இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறது எப்படின்னா, பேஷண்ட்ஸ்கிட்ட ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே லைஃப்பில் இல்லை. நீங்கள் when you cross a road, there is a small risk that you may be hit by ஒரு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய ரிஸ்க் இருக்குது. அதுக்காக நம்ம நடக்காமல் இருக்கிற ரோட்டில் அது மாதிரி எல்லாமே பெர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்கில் தான் சொல்லுவோம். இந்த ப்ரொசீஜருக்கு இந்த பெர்சன்டேஜ் ரிஸ்க் இருக்குது, வேர்ல்டு வைடாக இருக்குது, எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது எங்களுடைய கடமை. அது சொல்லாமல் நாங்கள் எந்த ப்ரொசீஜருமே பண்ண முடியும். பட் அந்த மாதிரி சர்டன் சிச்சுவேஷனில் அவங்க வந்து ஒரு பயந்து போய் அந்த ட்ரீட்மெண்ட் இதை எடுக்க மாட்டாங்க. இன்னொரு காமன் என்ன நடக்குதுன்னா, நான் ரெகுலராக பார்க்குறது வந்து பேஷண்ட்ஸ்கிட்ட வந்து டாக்டர்ஸ் வந்து எந்த மாதிரி இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னொரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக பார்க்குறதுங்கன்னா 3 வெசல் ரத்த குழாய் அடைப்புன்னு சொல்லுங்க, ட்ரிபிள் வெசல் டிசீஸ்க்கு எல்லோரும் பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லிடுவாங்க. அவங்க பைபாஸ் சர்ஜரின்னு பயந்து போய் வீட்டிலே இருப்பாங்க, ஐயோ எனக்கு அது ஓப்பன் சர்ஜரிலாம். பட் இப்போ உள்ள காலங்களில் நாங்கள் நிறைய அதை ஆன்ஜியோபிளாஸ்டின்னு பண்ணக்கூடிய ஸ்டென்ட்லேயே சிகிச்சையிலே பண்ணிடுறோம்.
ஸோ அந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து அது யாருக்கு அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாதனால அது தெரியாமல் பல வருஷங்களை உட்காந்துட்டு திருப்பி எங்கள்கிட்ட வந்து பார்க்கும்போது நாங்கள் இப்படி இது எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை சார் முன்னாடி, இது தெரிஞ்சு தான் நான் பண்ணியிருப்பேனே அப்படிம்பாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு எக்ஸ்பிளைன் டு பேஷண்ட்ஸ் விச் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள். எல்லா விஷயத்துக்குமே ஒரு சரியான ஆப்ஷன் மட்டுமே அவைலபிள் இல்லை. ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், பட் மே நாட் பி த சேம் அஸ் எஃபெக்ட். பட் அதை அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேறு ஆப்ஷன் எங்களுக்கு. தேங்க்யூ சார். இப்போது ஹார்ட் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் ஹார்ட் அட்டாக்ல இருந்து ரெக்கவர் ஆன பிறகு அதை நம்ம போஸ்ட் ரெக்கவரி பீரியட்னு சொல்கிறோம். ஸோ அந்த பீரியடில் அவங்கள எப்படி பார்த்துக்கணும் சார்? அகெயின் அது பேர் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது இதய வியாதிகள், ஹார்ட் அட்டாக்கோ அல்லது ஒரு ஆப்ரேஷனோ, ஒரு பைபாஸோ, ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியோ, ஒரு வால்வ் சர்ஜரியோ பண்ணிய பிறகு அந்த ஃபஸ்ட் பீரியட் ஆஃப் 4 to 6 weeks இஸ் கால்ட் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். அந்த ரீஹாபிலிட்டேஷனில் வந்து நம்ம கண்ட்ரியில் அது ரொம்ப ரொம்ப லேக்கிங் தான். அது தெர் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா எங்களுடைய சிகிச்சை அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரத்தில் எங்களுடைய முடிஞ்சிடும். 2 நாளில் நாங்கள் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஆனால் அவருக்கு அந்த ஃபஸ்ட்டு 4 to 6 weeks ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராமில் அவங்க என்ரோல் பண்ணிடுவாங்க. அதில் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி சேஞ்ச் பண்ணணும், எப்படி உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணணும், அந்த ப்ரோக்ராம் எல்லாமே அதில் வந்துடும். பட் அது வந்து நம்ம வந்து வி ஆர் ஸ்டில் லேக்கிங் இன் பிஹைண்ட் இட். பட் இருந்தாலும் எங்களுடைய இதில் வந்து நாங்கள் யூஸ்வலாக சொல்கிறது என்னன்னா, இதய சம்மந்தப்பட்ட பர்டிகுலர்லி ஹார்ட் அட்டாக், முன்னாடி காலங்கள்லாம் ஹார்ட் அட்டாக் வந்தால் 1 மாதம் பெட் ரெஸ்ட் எடுத்தவங்கலாம் எங்களுக்கு தெரியும். பட் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. அவருடைய இதய பம்பிங்லாம் நல்லா இருந்ததுன்னா 1 வாரத்தில் அவர் நார்மல் லைஃப்க்கு போயிடலாம். இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் டெய்லி. பட் டிஸ்பைட் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பேஷண்ட் திருப்பி எங்களை ஓபியில் 1 மாதம் கழிச்சு வரும்போது, இல்லை சார் நான் வீட்டுக்குள்ளே தான் இன்னும் இருக்கேன், நான் வெளியே போகலை அப்படிம்பாங்க. அதெல்லாம் அந்த மைண்ட் செட் வந்து இட்ஸ் ஸ்லோலி சேஞ்சிங், பட் இட் வில் டேக் சம் டைம். அந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் வந்து தே கேன் கான்டாக்ட் அஸ் இன் எனி ஃபார்ம். திடீர்னு நிறைய டவுட் வரும் அவங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது அதை எதிர்பார்த்துருக்க மாட்டார். நம்ம பார்த்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் ஒரு 2 daysல வீட்டுக்கு போன பிறகு தான் அவருக்கு நிறைய இது வரும். அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அதுக்கு தான் இந்த ரீஹாபிலிட்டேஷன். இப்போது கார்டியாலஜி ஃபீல்டில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு. அதில் உங்களை எக்ஸைட் பண்ண வச்ச விஷயம் எது சார்? See, every technology, every advancement in cardiology is towards only one thing: have a better quality of life. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஒரு விதமான சிகிச்சை முறை நம்ம அளிக்கும்போது அவர் உயிரோடு இருக்கிறார் மட்டும் எங்களுடைய டார்கெட் இல்லை. ஹாவ் அ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது அவர் ஆக்டிவாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ ஒருத்தருக்கு வந்து அந்த சேஞ்ச் ஓவர் இஸ் ஹேப்பனிங். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து ஒரு இதய சிகிச்சை பைபாஸ் சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ பண்ணிவிட்டு அவர் இருக்கிறார் சார், லைவாக வீட்டில் இருக்கிறார், எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்குன்னு ஃபேமிலி சொல்கிற காலங்கள் தான் முன்னாடிலாம் இருந்தது. ஆனால் அவர்கிட்ட அந்த கொஷினை கேட்டிங்க, நான் உயிரோடு இருக்கிறேன், ஆனால் அப்படியே வீட்டில் இருக்கிறேன், பெட்டில் இருக்கிறேன், ஐ யூ ஹாப்பின்னு சொன்னால் அவர் மே நாட் பி ஹாப்பி. அந்த ட்ரெண்ட் இப்போ மாறி அவருடைய லைஃப் ஸ்டைலை எவ்வளோ குயிக்காக ஆக்டிவாக போகிறோம். அதுதான் இந்த நியூவர் டெக்னாலஜிஸ். ஹோல் அட்வான்டேஜ் அண்ட் ஐடியா ஆஃப் நியூவர் டெக்னாலஜிஸ். அவரும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உயிரோடு இருக்கிறது மட்டும் வாழ்க்கையல்ல, அதையும் தாண்டி அவர் நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கணும். ஸோ இந்த நியூவர் டெக்னாலஜிஸ் லைக் வாட் வி காலிங் இஸ் மைக்ராவோ அல்லது ஆர்பிட்டல் அத்தரெக்டமி ஆர் ஆஞ்சியோபிளாஸ்டிஸ் அண்ட் வால்வ் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ், டேவின்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே ஏம் என்னென்னா அவர் எவ்வளோ குயிக்காக ரெக்கவரி ஆகி நார்மல் லைஃப்க்கு போகிறாருங்கலாம். ஸோ இப்போ ஒரு 50 வயசு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அவருடைய ஃபேமிலிக்கு வந்து அவர் தான் பிரெட் அண்ட் பட்டர் வின் பண்ணி கொடுக்குறாரு. இஸ் த ஹோல் சோல். ஸோ அவருடைய லைஃப்பை எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் குயிக்காக ரெக்கவரி பண்ணி அவர் திருப்பி அவருடைய ஒர்க்குக்கு போகிறவரோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமிலி வில் ரன் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ அந்த சேஞ்ச் தான் இட்ஸ் எ ட்ரமாட்டிக் சேஞ்ச். அதுக்கு தான் இந்த மாதிரி இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜின்னு சொல்லக்கூடிய, பெர்க்யூட்டேனியஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் தான். ஐ திங்க் தேட் இஸ் ப்ராபப்லி த பிக்கெஸ்ட் leap through in cardiology, changing from open heart surgery, staying in hospital for 10 days இருந்து ஒரு நாள்லேயே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய இந்த பெர்க்யூட்டேனியஸ் நுண்துளை சிகிச்சை முறைகள் தான் ஐ திங்க் இஸ் த பிக்கெஸ்ட் லீப் இன் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி. ஓகே சார், எல்லாரோட அப்ரோச்லையும் ஒரு ஸ்டைல் இருக்கும். உங்களோட பேஷண்ட்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அப்ரோச் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். I think என்னுடைய எல்லாருக்கும் இது actually when it comes to medical profession there is not like style. We are not doing anything to be having our own style, but it's actually how you treat the patient,
according to the standard guidelines available. So when we talk about scientific research related evidence based approach அப்படின்னு சொல்லுவோம், ஒருத்தருக்கு ஒரு சிகிச்சையை அளிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணலாம், நம்ம 2வது தடவை பண்ணலாம், நம்ம 10வது தடவை பண்ணலாம். பட் 1000 பேருக்கு பண்ணியிருந்தால் அதுக்கு என்ன அவுட்கம் வந்திருக்குங்கிறதா ரிசர்ச் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய எவிடென்ஸ் பேஸ்ட் மெடிசின்ஸ். ஸோ ஒவ்வொரு சிகிச்சை முறையும் நம்ம டிசைட் பண்ணுறது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு பார்ட், வெரி சிம்பிள் பார்ட். பட் ஓவரால் ரிசர்ச்சில் 1000 பீப்புளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன அவுட்கம் வந்துங்கிறது அதான் அது சரியான அவுட்கமானு பார்த்து ட்ரீட் பண்ணுறது தான் எவிடென்ஸ் பேஸ்ட் மெடிசன். ஸோ I think that's the first and foremost, is to give evidence based treatment that is proven to be beneficial rather than your own personal advantages, disadvantages. That's one mukkiyamaana point. Second is most common thing is shared decision making. So shared decision, இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கைட்லைன்ஸ் அண்ட் யூரோப்பியன் கைட்லைன்ஸ் எல்லாமே ஷேர் டிசிஷன் மேக்கிங் பேசுகிறோம். எப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் அந்த பேஷண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அது சரின்னு படலாம், இன்னொரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனும் இருக்கலாம். It may not be the same as that, but maybe slightly different. So what they are recommending is you speak to the patient and discuss everything with them, and then you make a decision on a shared basis. இதெல்லாம் புது கான்செப்ட் இந்தியாவில். ஏன்னா முன்னாடி டாக்டர்ஸ்லாம் வந்து பேஷண்ட்ஸ் பேசுகிறதே கிடையாது, இதுதான் ட்ரீட்மெண்ட் முடிந்தது. இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங். வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் அ ஷேர்ட் டிசிஷன் மேக்கிங். மருத்துவ முறைகளை நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவங்க ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எந்த ஆப்ஷன் உங்கள் பேஷண்ட்டுக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லுங்கள், அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறோம். போத்தினுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எங்களுடைய வேலை. ஆனால் அந்த டிசிஷன் எடுக்கிறது நாங்கள் இல்லை, 2 பேர் சேர்ந்து எடுக்கிறோம், ஆர் த ஹோல் ஃபேமிலியும் சேர்ந்து எடுக்கிறோம். I think that is a completely different way of treating patients compared to 10 years ago or 20 years ago. கடைசியா ஒரு சீனியர் கார்டியாலஜிஸ்டா மக்களுக்கு எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுங்க சார். I think it's a very broad question. ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிங்கிறது ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வரும்னு சொல்கிறோம். I think awareness is the most important thing. First thing everybody needs to understand, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் ஹார்ட் டிசீசஸ் ஆர் வெரி ப்ரிவலண்ட். ஸோ ரொம்ப காமன். As I said, things can hit you 10 years younger than what is happening in Western countries. We see on a day-to-day basis young people like in their late 20s, early 30s coming with heart attack, which I never seen in UK. So I agree, you have your good time and everything, but please make sure that you keep an eye on your tabs, like at certain age at least, what you eat, what you do, and sleep pattern, and reduce the stress. Secondly, obesity is very prevalent, very common. Obesity is one of the major risk factors for heart problem. So on the weight reduction, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் ஸ்டார்ட்ஸ் வெரி early. அதாவது இதயத்தினுடைய இரத்த குழாய் அடைப்புகள்லாம் வந்து யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 16 years of age. when you adolescentலேருந்தே வருது. அது எப்போ அந்த அடைப்புகள் ரொம்ப சிவியர் ஆகும்போது அவங்களுக்கு சிம்டம் வருது, பட் அடைப்புகள் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம். உங்களோட பிஸி ஷெட்யூல்லையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள பகுதியாக நேயர்களுக்கு இருக்கும். ஹார்ட் ஹெல்த் குறித்த விவரங்களை டாக்டர் ரஃபாய் மூலம் தெளிவாக தெரிந்துக்கிட்டோம். நீங்கள் இதுவரை கேட்டது MOP சமுதாய வானொலி 107.8 இன் அறிவியல் பலகை. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். நன்றி, என்னை அழைத்தது மிக்க நன்றிம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இதயத்தோட ஒலி, துடிப்பு, ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையும் ஒரு வாட்சில் டிடெக்ட் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தாங்க ஆகணும். ஸ்மார்ட் வாட்ச் இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்திருக்கு. நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாதுல்ல. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் அறிவியல் 360 பகுதியில் இன்னைக்கு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்க ஸ்மார்ட் வாட்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1998 கனடாவை சேர்ந்த ஸ்டீவ் மேன் என்பவரால் ஸ்மார்ட் வாட்ச் கண்டுபிடிக்கப்பட்டது. அது முதல்ல லினக்ஸ் ரிஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சஸோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது இப்போது 36 வயசில் இருக்கிற மரியா அவங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணோம்ன்றதுக்காக தினமும் ½ வாக்கிங் போகிறாங்கன்னு வச்சுப்போமே. ஒரு டிவைஸ் இல்லாமல் எப்படி அதை ட்ராக் பண்ணுவாங்க? ஸ்மார்ட் ஃபோனில் ட்ராக்கர் யூஸ் பண்ணலாம்,
பட் அது யூசர் ஃப்ரெண்ட்லியானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இங்கே தான் நம்ம ஸ்மார்ட் வாட்சோட அவசியத்தை தெரிஞ்சுக்கணும். இது பீப்புளோட ஃபிட்னஸ் கோலை ட்ராக் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனோட சிங்க் பண்ணி டிரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸை ரிசீவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிஸ்டில் இருந்தே ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ் மற்றும் இன்னும் பல விஷயங்களை பண்ணலாம். நல்லா இருக்குல்ல? அறிவியல் 360 பகுதியில் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பான ஸ்மார்ட் வாட்ச் பற்றி கேட்டோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியான வியப்பூட்டும் விஞ்ஞானியில் யாரை பற்றி சொல்ல போகிறோம்னு தெரியுமா? நேயர்கள் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்த பகுதியே வந்துருச்சு. வாங்க கேட்கலாம். வியப்பூட்டும் விஞ்ஞானி பகுதியில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னு தெரியுமா? இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிற வார்த்தையை சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம். பட் இதை யார் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. 2017 ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டோட 50th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணோம். அந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்ட் தான். டாக்டர் பர்னார்ட் பற்றி தான் இந்த பகுதியில் கேட்க போகிறோம். இவர் நவம்பர் 8, 1992 கேப்டவுனில் பிறந்தார். அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பற்றின ஐடியா அவரோட தம்பி மரியஸ் பார்த்து தான் வந்துச்சான். மரியஸ் ஏற்கனவே நாய்களுக்கு இடையில டிரான்ஸ்பிளான்டேஷனை வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர். பின் டாக்டர் டேவிட் வழிகாட்டுதலோட 3 மாசத்துல சிறுநீரக மாற்றுதலில் கை தேர்ந்தார். அந்த அனுபவத்தோடு அவர் ஒருவருக்கு சிறுநீரக மாற்று சிகிச்சையை செஞ்சிருக்காரு. அவர் 20 வருஷம் உயிரோடு இருந்தார்னு சொல்றாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் இவ்வளோ பெரிய வரலாறு மிக்க அறுவை சிகிச்சையை செய்ய போறாருன்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கே தெரியாதான். டிசம்பர் 3, 1967 வெற்றிகரமா முதல் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துச்சு. இவ்வளோ பெரிய சாதனையை நிகழ்த்திய டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்ட் அறிவியல் வரலாறுல என்னைக்கும் இருப்பார். டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்ட் பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியான வீட்டுக்கு வீடு விஞ்ஞானத்தில் குழந்தைகள் அனைவரும் எளிமையாக வீட்டிலேயே செய்கிற மாதிரி ஒரு பரிசோதனை பற்றி கேட்கலாம். இந்த பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன ஜார் மற்றும் 2 ஸ்ட்ரா, பலூன், டேப், சிறிதளவு தண்ணி, சிவப்பு நிற கலர், டூத்பிக். தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு ஜாரில் பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கோங்க. ஒரு பலூனோட கழுத்து பகுதியை தனியாக கத்திரிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பலூனோட உடல் பகுதியை முடிஞ்ச அளவுக்கு சமமாக ஜார் மேலே பொருத்திக்கோங்க. கவனமாக டூத்பிக்கை வச்சு 1 இன்ச் இடைவெளியோட 2 துளைகளை போட்டுக்கோங்க. ஸ்ட்ராவோட நீளமான பகுதியை ஹோலை காற்று போகாத மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. ஒரு ஸ்ட்ராவோட எண்டை டேப் போட்டு சுற்றிக்கோங்க. டடா, உங்களோட சிறு இதயம் ரெடி. ஒரு தட்டில் வச்சு மெதுவாக பலூனுக்கு நடுவில் அழுத்துங்களேன். இதை அழுத்தும் போது ஒரு ஸ்ட்ராலேருந்து அந்த சிவப்பு நிற தண்ணி வெளியே வரும். இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு ஹார்ட், ஒரு இதயம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறதுன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இது உண்மையான இதயம் மாதிரி இருக்காது தான், ஆனால் வீட்டில் எளிமையாக செஞ்சு அதோட ஃபங்க்ஷன்ஸை புரிஞ்சுக்கலாம். குழந்தைங்க இதை தனியாக செய்ய வேண்டாம், பேரண்ட்ஸோட கைடன்ஸோட செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்மளோட நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்கு போகிற நேரம் வந்தாச்சு. முக்கியமான விஷயங்களை ஒரு ஸ்பெஷல் டேவாக வச்சு கொண்டாடினாதான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். கார்டியாலஜிக்காக நிறைய சிறப்பு தினங்கள் இருக்குது, அதை நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதை பற்றி தான் நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். உலக இதய தினத்தை செப்டம்பர் 29 அன்று எல்லாரும் கொண்டாடுறோம். இதுக்காக உலக இதய அமைப்பு உலக சுகாதார அமைப்போடு சேர்ந்து இதய நோய்களை உலக மக்களோடு எதிர்க்கும் நோக்கில் 2000 இந்த நாளை கொண்டு வந்தாங்க. இந்த யோசனையை கண்ணு முன்னாடி காட்டியவர் அப்போதைய உலக இதய அமைப்பின் தலைவரான ஆண்டனி பயஸ் டே லூனா அவங்க தான். ஒவ்வொரு இதயத்திற்கும் இதயத்தை பயன்படுத்துங்க அப்படிங்கிற நோக்கத்துல தான் செயல்பட்டு வராங்க. அடுத்ததா நேஷனல் வேர் ரெட் டே 2004 ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 1 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுது. அமெரிக்கால பெண்களின் அதிக அளவு இறப்புக்கு இதய நோய்கள் தான் காரணம்னு ஒரு ஆய்வறிக்கையில சொல்லுது. இதை பத்தி பேசுறதுக்கு தான் உலக சுகாதார அமைப்பு இந்த நாளை கொண்டு வந்துச்சு.
இந்த நிகழ்ச்சியில அறிவியல் அறிவோம், அறிவியல் நேர்காணல், அறிவியல் 360, வியப்பூட்டும் விஞ்ஞானி, வீட்டுக்கு வீடு விஞ்ஞானம் மற்றும் அறிவியல் தினங்கள் என்ற பல பகுதியில இதயவியல் பத்தியும் இதய நோய்கள் பத்தியும் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஸ்ரீ மற்றும் உங்கள் ஆர்ஜே பிரவீனா தேவராஜ். நீங்கள் இதுவரை கேட்டது MOP சமுதாய வானொலி 107.8 அறிவியல் பலகை நிகழ்ச்சி. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். வாருங்கள் 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 எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், இது உங்கள் சமுதாயம். கேளுங்கள் 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 எல்லோரும் கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், இது நமது வானொலி. நமது வானொலி, இது நமது சமுதாயம். நமது வானொலி, இது நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8